ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி, அதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 22வது ஸ்லோகம். கிருதேபி ஸ்ரவணே சித்தே சம்சயோ வித்யதே யதி தஸ்ய என்னாசனம் யுக்த்வா ப்ரோக்தம் தன்மனனம் புதைஹி. தத்து மனனம் புதைஹி. மனனம்னா என்ன அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது. இப்போ இந்த ஆசிரியர் எப்படி புக்கை என்ன சொல்லிட்டு வந்தாரு? சாதனம். புக்கு பேரே சாதனத்தை போதினி. சாத்தியத்தை, மோக்ஷத்தை, ஞானத்தை பெறுவதற்கு, ஞானேன ஏவ மோக்ஷம், அந்த ஞானத்தை பெறுவதற்கு என்ன சாதனம்? மோட்சத்துக்கு நம்ம ஒன்றும் நேரடியாக சாதனம் பண்ண முடியாது. ஞானத்துக்கு சாதனம்னா ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. எதை பற்றிய ஞானம்? என்னை பற்றிய ஞானம். மோட்சம்னு என்ன? சம்சாரத்திலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை தான் கோல். அது மோட்சம். அதுக்குண்டான சாதனம் ஞானம். என்னை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு அது சாத்தியம். அதை பெறுவதற்கு மீன்ஸ், அதுதான் சாதனம். அப்ப அதுல இன்டைரக்ட் மீன்ஸ், டைரக்ட் மீன்ஸ். இன்டைரக்ட் மீன்ஸ் சொன்னாரு, டைரக்ட் மீன்ஸ் சொல்றாரு. அதுதான் இந்த புக்கே. இப்ப இன்டைரக்ட் மீன்ஸும் போது கர்ம பக்தி, மெயின் பேசிக் குவாலிஃபிகேஷன் பக்தி இருக்கு. அதுதான் பிள்ளையார் சொல்லியே. கர்மயோகம் பார்த்தோம், உபாசனா, ஜபம், மெடிடேஷன், இதெல்லாம் இன்டைரக்ட் மீன்ஸ். ஏன் இன்டைரக்ட் மீன்ஸ்? இந்த 3 டைரக்டா, இந்த 3 4 இதெல்லாம் டைரக்டா ஞானத்தை கொடுக்காது. எது? பக்தி நேரடியா ஞானத்தை கொடுக்க முடியாது, கர்மயோகம் நேரடியா ஞானத்தை கொடுக்க முடியாது, உபாசனையும் ஞானத்தை கொடுக்க முடியாது. அதனால அதுக்கு பேர் இன்டைரக்ட் மீன்ஸ். அப்புறம் எதுக்கு அதெல்லாம்? தே மேக் யூ குவாலிஃபைட் டு ஸ்டடி சாஸ்திரம். டைரக்ட் மீன்ஸுக்குள்ள போறக்கு இது உதவி பண்ணும். அப்ப டைரக்ட் மீன்ஸ் என்ன? நேரடியான சாதனம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதன் மூலியமாக மட்டும்தான் நீங்க ஞானத்தை பெற முடியும். அதுலயும் சிரவணம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அதில் டவுட் கிளியர் ஆகிறது, அதில் டொல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாம் அதுக்கப்புறம். ஸோ ஸ்ரவணம் இஸ் த டைரக்ட் மீன்ஸ். அதுக்கப்புறம் வர்றதா மனனம். அப்ப அந்த சிரவணம் மீன்ஸ் குரு முக்கேன சாஸ்திரத்தை கேட்கறத ஃபர்ஸ்ட் சாதனம் மீன்ஸ் டு கெட் ஞானம். அப்ப அதை பெறுவதற்கு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும்? இந்த பக்தி, கர்மயோகம், உபாசனா இதெல்லாம் மனதை ரெடி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, சாதன சதுஷ்டிய சம்பத்தி தத்துவபத்துல நீட்டா படிக்க போற என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அதெல்லாம் மேக் யூ ரெடி. உங்க மனதை ரெடி பண்ணி கொடுக்கும். அப்பதான் என்ன பண்ணும்? சிரவணங்கிறது புரியும். அப்புறம் சிரவணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிரவணங்கிறது என்னன்னு பார்த்தோம். சிரவணம்னா என்னன்னா, குருமுக்கேன உட்கார்ந்து படிக்கும்போது சாஸ்திரி என்னத்தை சொல்ல வருது, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறதே சிரவணம். அது உள்ள ஞானமா பரிணமிச்சு காட்டி பரவாயில்ல, என்னத்தை தான் சாஸ்திரம் சொல்லுது, அது எப்படி பெறுதல், அது என்னத்தை சொல்ல வருது, அதனுடைய பலன் என்ன, எதுக்கு வேலையத்தை 5 மணிக்கு இப்போ உட்காந்துருக்கிறோம், எதுக்கு அப்படிங்கிறது புரியணும். பலம் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. பலம் மீன்ஸ் யூஸ். வாட்ஸ் த யூஸ் ஆஃப் தட் ஞானம்? இது நல்ல தெளிவா புரிஞ்சுட்டேன் அப்படின்னாவே அது சிரவணம். அப்ப எப்படி புரிஞ்சுக்கிற? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லிக் கொடுக்கும் சாஸ்திரம். நமக்கு என்ன தெரியும்? நான் அல்பக்ஞகா, அல்ப புத்தி, அல்ப சக்தி, நான் செத்து போயிருங்கிற பயம் இருக்கு, நோயுறுவர் பயம் இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு எனக்கு. இப்படிப்பட்ட நான் எங்கே
சர்வசக்தி, சர்வ புத்தி, என்ன சொல்றது, சர்வஜ்ஞகா, சர்வவித்து, அப்படிப்பட்ட இறைவன் எங்கே? உலகத்தை படைக்கிற இறைவன் எங்கே? உலகத்தால் ஆட்டி வைக்கப்படுகிற நான் எங்கே? எப்படிங்க ரெண்டு ஒன்னாகும்? விஷய டவுட், அதுவும் கிளியர் ஆகணும். அப்பதான் மனநத்துக்கு போறோம். என்ன ரெண்டு ஒண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எப்படி என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டவுட்ட விஷய ஞானம். அடுத்து விபரீத ஞானம் ஏற்பட்டு சில சமயம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரடிக்டான சென்டென்ஸ் எல்லாம் வரும். மனநத்துல தான் அங்கெல்லாம் கிளியர் ஆகும். என்னது? மனதால் ஏவ மனசா ஏவ மன்தவியோ, அத மனதினால் தான் அறியப்பட முடியும். ஒரு சென்டென்ஸ் இருக்கும் சாஸ்திரத்துல, மனதினால் அறியப்பட முடியாது அடுத்த லைனே. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரியும்? கான்ட்ரடிக்டட் சென்டென்சஸ். அப்ப இட் நீட் லாட் ஆஃப் விசாரம், அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் மனநத்தில் நடைபெறும். ஃபர்ஸ்ட் எப்படி இப்படிப்பட்ட இறைவன் இப்படிப்பட்ட நானும் எப்படி சமங்கிற இடத்துல அப்ப சாஸ்திரம் சொல்லும் உனக்கு உபாதினா என்ன. சோ மெனி டெக்னிக்ஸ், பஞ்சகோஷ பிரக்ரியா, நிறைய டெக்னிக் யூஸ் பண்ண. அவஸ்தாத்ரய சாட்சி, காரண காரிய பிரக்ரியா, திக் திருஷ்ய விவேகம், இந்த மாதிரி விஷயங்களை டெக்னிக் ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் யூஸ் ஆகும். அப்படி அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மனதில் இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும் சாஸ்திரம். அதுவும் குரு முக்கியன தான் போய் ஆகணும். அப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் டவுட். ஓ ஆமா, எஸ், என்ன நம்மளால சொல்ல முடியும், நான் என்னுடைய சொரூபம் இறைவனுடைய சொரூபம் ஒண்ணு, உபாதியில் தான் பேதம் இருக்கு. நான் சரீரத்தை வச்சிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, அங்க அவரு மாயாவை உபாதியை வச்சிருக்காரு. அதனால அவர் சிருஷ்டி பண்றாரு, ஸ்திதி பண்றாரு, லயம் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட் லெவல். ஆனா ஞானத்தை பெற்றுட்டாலும் நம்ம அந்த பலனால ஞானத்துக்கு வந்துட்டோமா, ஞானத்தோட பலன் என்ன? மோட்சம். மோட்சம் என்ன? ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி. ஆனா அது கிடைக்காது. எல்லாம் ஞானமெல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் டே டு லைஃப்ல வந்தா எனக்கு அந்த துக்க நிவர்த்தி வந்த மாதிரி இல்லை, ஆனந்த பிராப்தி வந்த மாதிரி இல்லை. யார் என்ன சொன்னாலும் பழையபடி கோவம் வருது, பயம் வருது, விருப்பு வருது, வெறுப்பு வருது. என்னால அந்த ஆனந்தத்தை கிளாஸ் இருக்க வரைக்கும் என்னமோ நல்லா புரிஞ்சமா இருக்குது. ஆனா எனக்கு அது யூஸ் ஆகல, வாழ்க்கைக்கு வேதாந்தம் உதவவில்லை அப்படிங்கிற ஸ்டேஜ் நிற்போம். ஞானம் இருக்கும், ஆனா வேதாந்த வாழ்க்கைக்கு அது உதவாத நிலை. அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவை? நிதித்தியாசனம்னு ஒரு சாதனை. அதுக்கு யார் வேணும்? குரு வேணும். குரு இல்லாம நீங்க எந்த லெவலையும் தாண்டி போக முடியாது. நானே படிச்சுக்கிறேன், ஞானம் வந்துருச்சு, புக் எடுத்து நானே, அதுவும் முடியாது. அப்ப மறுபடியும் அப்ப அந்த அப்ப அதான் விபரீத ஞானம் பேரு. எனக்கு நல்லா தெரியுது, நான் ஆத்மஸ்வரூபி, அன்டச்டு பை சரீரம், எல்லாம் புரியுது. ஆனா என்னால அனுபவிக்க முடியலையே, பெற்ற ஞானத்தினுடைய பலனை பெற முடியலையும் போது திருப்பி ரிப்பீட்டட் லிசனிங் பிளஸ் இந்த குவாலிஃபிகேஷன்ல சமதமா, உபரமா, பயம், இந்த மாதிரி ராகத்வேஷ பயம், இதுல எதுல நம்மளோட எதை பிடிச்சிட்டு நிக்கிறோமோ அதுல இருந்து கொஞ்சம் விடுபடணும். இதுவும் நடந்துட்டு இருக்கணும், நிதித்தியாசனம் நடந்துட்டு இருக்கணும், ரிப்பீட்டட் ஸ்டடியும் நடந்துட்டு இருக்கணும். அப்பதான் ஃபைனல் கோல் வில் பி ரீச்டு. என்னன்னு? 24 மணி நேரமா 24x7 நான் அந்த பெற்ற ஞானத்திலிருந்து நழுவாமல் ஐ கேன் டூ டிரான்சாக்ஷன் வித் திஸ் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் எப்படி வரும்? நழுவி டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணவே முடியாது. அப்புறம் ஒரு 2-3 டிரான்சாக்ஷன்ல அந்த இடத்துல நின்று டிரான்சாக்ஷன் பண்ணி பழகுவோம். அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் என்னங்க? நிதித்தியாசனத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா 24x7 I can do transaction with this world with that பிரம்ம ஞானம். அதிலிருந்து நழுவாமல் என்னால் இந்த உலகத்துடன் தொடர்பு கொள்ள முடிகிறது. ஜீவன் முக்தி அதுதான். அது பெற வரைக்கும் you have to do repeated study plus ராக, துவேஷம், பயம், இந்த 3ல இருந்து விடுபடும். இந்த மெயின் 3 தான். இந்த 3ல இருந்து விடுபடும். இந்த 2 நடக்கும்போது தான் we can reach the goal. இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? மனனம். என்ன சொல்றாரு? கிருத்தே அப்பி, எட கிருத்தே சிரவணம் சித்தே கிருத்தே அப்பி. சிரவணத்தை நீ நிறைய பண்ணிருப்ப, சித்தம்னா மனதில், சிரவணத்தை கிருத்தகா அப்பி, மனனம் நிறைய சிரவணம் பண்ணிருப்பீங்க. பண்ணியிருந்தாலும் சம்சயக வித்தியதே, என்ன வரும்? டவுட் வரும். ஏங்க எனக்கு டவுட்டே வரலீங்க, அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் புரிதல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்.
ஏன்னா அது சாஸ்திரமே சொல்லுது, சம்சயக வித்தியதே. கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க நான் இறைவன் ஒண்ணு, அப்ப டவுட் வரும். ஒருவேளை சந்தேகம் எதி போட்டார் சில, ஏன்னா உத்தம அதிகாரியா இருந்தா டவுட்டே வராம இப்படின்னு கை காமிச்சோன்ன டவுட் ஏது ஒன்னே இது நாங்க வாட்டுக்கு எரிச்சு போறேன்னு போயிட்டாங்க. அவங்க கிளாஸ் முடிஞ்சுது, ஒரே எப்படின்னு கிளாஸ் முடிஞ்சது, அவங்களாம் போயிட்டாங்க. தட்சிணாமூர்த்தியோட ஸ்டூடெண்ட் இல்லைங்களா. ரமணர் என்ன சொல்லி கொடுத்தாரு அவர் குரு, தத்து துவம் அசீனர், அவ்வளவுதான். ரமணர் எந்திரிச்சு போயிட்டார். அவங்களுக்கு என்ன தேவையில்லை, மனனமும் தேவையில்லை, நிதித்தியாசனும் தேவையில்லை, குரு முக்கேன தத்துவமசி, முடிஞ்சு போச்சு. அது உத்தம சிஷ்யர்கள். அவங்க மாதிரி நாமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு என்ன வரும், சம்சயக வித்தியது. உனக்குள்ள டவுட் இருந்ததுன்னா, சந்தேகம் வரும், வந்ததுன்னா தஸ்ய எத்து நாசனம் யுக்தியா, அதை என்ன பண்ணணும், யுக்தியின் மூலியமாக, நாட் பிலீஃப். அதெல்லாம் அப்படித்தான், நம்பிக்கையில வேலைக்காகாது. உன்னுடைய இன்டலெக்ட் அதை ஏத்துக்கிற வரைக்கும், அந்த இன்டலெக்ட் ஏத்துக்காதனாலதான் டவுட் வர்றது. அந்த இன்டலெக்ட் ஏத்துக்கிற வரைக்கும் இங்க பிலீஃப் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மூட நம்பிக்கைங்கிற பேச்சே கிடையாது. என்னுடைய இன்டலெக்ட் அதை ஏத்துக்கணும். புத்தி ஆமா ஆமால அப்படி நம்ம அக்செப்ட் பண்ற வரைக்கும் நாசம் யுக்தியா, புத்தியின் மூலியம் அதை விளக்கும் பொருட்டு புரோக்தம், அது சொல்லிட்டார். உடனே நான் சொல்லலப்பா, புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு இந்த மாதிரி இடத்துல மனனம் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையிலையும் கிருஷ்ணன் தான் சொல்றாரு, இந்த ஆச்சாரியர் இதைத்தான் சொல்றாரு, நான் சொல்லலை. என்ன வேணும், தத்து மனனம் புதைகி, மனனம் என்று அந்த சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு அந்த இடத்துல அதை என்ன நீ பண்ணணும், அந்த இடத்துக்கு அந்த டவுட் கிளியரன்ஸ்க்கு பேரு மனனம். இது உச்சியத்தை, அவர் உச்சியத்தை வேர்டு பகவான் போடுவாரு. இவர் என்ன சொல்றாரு, புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தத்து மனனம் புதைகி. புதைகி யாருனால, புதைகி ஆச்சாரியர்களால், எனக்கு முன்னால வந்த குரு பரம்பரை மக்களால், இப்ப இருக்கிற ஆச்சாரியர்களால், அந்த தட்சிணாமூர்த்தியிலிருந்து ஆரம்பிச்ச குரு பரம்பரை. புதைகினா புத்திசாலிகள், அறிவாளிகளால் அர்த்தம். புத்தியை உடையவர்கள், அறிவாளிகள், ஞானிகளால், எனக்கு முன்னால வந்த ஆச்சாரியர்களால், குரு பரம்பரையில் இருக்கிறவங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு பேரு, மனனம். எப்போ அந்த சிரவணம் எல்லாம் முடிஞ்சிட்டாலும் அந்த சம்சயம் இருந்தால் அது அந்த இடத்துல நம்ம விளக்க வேண்டிய இடத்துக்கு பேரு மனனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம டவுட் அப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய டவுட்டுங்கிறது விஷய டவுட் வரும். எப்படி நான் இறைவனு நானும் ஒண்ணுங்கிற பேசிக் விஷயத்திலேயே டவுட் வரும், கிரகிச்சுக்க முடியாது. அடுத்தது அந்த இருக்கிற லாங்குவேஜ் எது, மனசா ஏவ மந்தவியம், மனதினால் அறிந்து கொள்ளப்பட முடியும், மனதினால் அறிந்து கொள்ளப்பட முடியாது, இந்த மாதிரி. அடுத்தது டெக்னிக்கை யூஸ் பண்றது. அவஸ்தாத்திரைய சக்தியை நீ புக் எடுத்து படிச்சு பாருங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த டெக்னியை எப்படி அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். இதை நீ இப்படி அப்ளை பண்ணி பாரு. ஸோ டெக்னிக் அப்ளை பண்றதுக்காகட்டும், அந்த கான்ட்ரடிக்ஷனல் சென்டென்ஸ் முடிச்சும்பாங்க, அதுக்கு பேர் தான் முடிச்சு. மேல ஒரு லைன், அதுக்கு கான்ட்ரடிக்டா பின்னால ஒரு லைன் இருந்தா அதுக்கு பேர் முடிச்சும்பாங்க. அந்த முடிச்சு அவிழ்த்து புரிஞ்சுக்கிறக்கும் பேரு மனனம். விஷயத்தில் இருக்கிற டவுட்டு, சென்டென்ஸ்ல வர டவுட்டு, அப்புறம் குவாலிஃபிகேஷனை பெறுவதில் வருகிற டவுட்டு. என்ன டவுட் தெரியுங்களா வரும், இந்திரிய சுகமெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துல எதுக்கு நம்ம வாழ்றோம், எதுக்கு பிரயோசனம், நமக்கு நம்ம அகங்காரம் உள்ள கேட்கும். 4 ஐஸ்கிரீம் கூட என்ஜாய் பண்ண முடியாம நீ வாழ்ந்து என்ன பண்ண போற அப்படின்னு வெளியில யாரும் கேட்க வேண்டாம். நம்ம மனமே உள்ள ஒரு டவுட்ல உட்காந்துருக்கும், கேட்டான் அந்த வாழ்ல உட்காந்துருக்கும். எழுத்த மாதிரி அவங்க சொன்னோன்னே ஆன்னு அது நம்பிக்கும். அதுதானே தவிர வெளியில இருக்கும் யாரையும் தப்பு சொல்லாதீங்க. நாம கேட்டான் வாழ இருக்கிற வரைக்கும் தான் வெளியில இருக்கிற வார்த்தைகள் நம்மை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நான் ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன் அப்படின்னா, நான் எதுக்கு எழுத்த மாதிரி இருக்கிறவங்க சொல்றாங்கிறதுக்காக நாம ஐயோ நம்ம இப்படிலாம் சுக வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணா போயிட்டு இருக்குமே, இதெல்லாம் வேஸ்டா போயிருமா அப்படின்னா, நான் அதுல என்ன ஆகல. சாதன சதுஷ்டிய சம்பத்தியில் வைராகியத்தில் முக்கிய மெயின் வைராகியம். வைராகியம் என்ன, பற்றற்ற நிலை. இந்திரிய சுகத்தை நான் அனுபவிக்கணுங்கிறதுல இருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் வைராகியம். ஆசைப்படுறதுல இருந்து விடுபடுறதுக்கு இல்லைங்க. அப்ப கிளாஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால உட்கார்ந்துருக்கிறோம். ஆசையே இல்லாம எப்படிங்க வாழ்றது, ஆசையெல்லாம் இல்லை. இந்திரிய சுகத்தை அனுபவிப்பதில் மேலும் மேலும் அனுபவிக்கணும். கண்ணில் இதை பார்க்கணும், காதில் கேட்டு சுகத்தை சுகம் சுகம், அதிலிருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் வைராகியம். இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். என்ன சொல்றாரு 23ல,
தே தேகாதிஷ்வாத்ம சம்ஸ்காரோ யோ விபர்யய சப்தபாக் உபாயஸ்தஸ்ய நாசாய நிதித்தியாசனம் உச்சியதே. படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த நேரடி சாதனம் 23வது சொல்றாரு நிதித்தியாசனம். தேக ஆதிஷு, தேகம் உடல், ஆதி போட்டுறாரு. அப்ப உடல், மனம், புத்தி. இதுக்கு பேர் காரிய கரண சங்காரம் சொல்லுவாங்க. இதுல பகவத்கீதையில இறைவன் சொல்லுவார் காரிய கரண சங்கா. சாஸ்திரத்துல அதுக்கு பேர் உடல், மனம், புத்தி இப்படி பிரிச்சு அதுக்கு பேரு காரிய தேகம் தாங்க. அதுக்கு இன்னொரு பேரு காரிய கரண சங்காதம். அது தேகாதிஷு ஆத்ம சம்ஸ்காரக. என்ன இருக்குது நமக்கு இந்த உடல் மேல? நான் என்கின்ற அறியாமை, நான் என்ற அபிமானம். சம்ஸ்காரம் இடத்துல அபிமானம். இது நான் அப்படிங்கிற உணர்வு, அட்டாச்மெண்ட் டு திஸ் பாடி. யக எதுவோ விபர்யய சப்த பாக்கு. இது என்னது? விபரீதமான அண்டர்ஸ்டாண்டிங். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ இந்த உடல், மனம், புத்தி அல்லன்னு சொல்லி கொடுக்குது. ஆனா எனக்குள்ள என்ன அபிமானம் இருக்கு? நான் இந்த உடல், மனம், புத்திங்கிற அபிமானம் எனக்குள்ள இருக்கு. சாஸ்திரம் அப்படி சொல்லி கொடுக்குது, நான் இப்படி வச்சிருக்கிறேன். அப்போ உபாயக தஸ்ய, அதிலிருந்து என்னதான் கேட்டாலும் என்னால எதிலிருந்து விடப்பட, என்ன அபிமானத்திலிருந்து விடுபட முடியல? நான் இந்த உடல், மனம், புத்திங்கிற அபிமானத்திலிருந்து என்னால விடுபட முடியல. சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிருச்சுங்க, டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க, டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியுங்க, முடிச்சு எல்லாம் அவுத்து புரிஞ்சுக்க தெரியுங்க, ஞானம் வந்துருச்சுங்க. ஆனான்னு ஒரு வார்த்தை, ஆனா உடல் மேலிக்கிற அபிமானத்தை என்னால் விட முடியலின்னு ஒரு ஸ்டேஜ் வரும், ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ அது உடல் மேல் இருக்கிற அபிமானத்தை உபாய், அதுக்கு தான் அந்த அபிமானம் நாசாய, அதிலிருந்து நீ விடுபடுவதற்கு, அது உங்ககிட்ட இருந்து நாசம் ஆவதற்கு நிதித்தியாசனம் என்ன பண்ணணுங்கிறார்? அடுத்த உபாயம், த ஃபைனல் உபாயம் நிதித்தியாசனம் பேரு. தியானம் பண்ணணும். சோ நான் தேகம், நான் உடல், மனம், புத்தி, நான் அப்படிங்கிற அந்த அபிமானத்தில் இருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணுங்கிறாரு? நிதித்தியாசனம். சோ சிரவணம் என்பது வேறு, மனனம் என்பது வேறு, நிதித்தியாசனம் என்பது வேறு. ஈவன் தோ கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலும், இப்ப என்ன போயிட்டு இருக்கு, அடுத்தது தத்துவபோதமா அல்லது முண்டக்கோபனிஷத்து, ஏதோ ஒரு கிளாஸ் அடுத்தது நம்ம போறோம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு அது சிரவணமாக போகும், சில பேர்த்துக்கு அதே டெக்ஸ்ட் மன்னமா போகும், சில பேர்த்துக்கு அது நிதித்தியாசனமா போகும்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, சில பேர் சொல்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாங்க எது அவங்க சொல்ற தவறான கருத்துங்க சொல்றேன். எது இந்த தத்துவபோதம், சாதன போதினி, பகவத்கீதையெல்லாம் வந்து சிரவணமாமா, அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற கிரந்தங்கள்லாம் மனநமாமா, உபனிஷத்து நிதித்தியாசனம் அப்படிலாம் இறைவன் சொல்லவே இல்லைங்க. அது தவறான கருத்து. ஒரே டெக்ஸ்ட், ஒரே குரு, ஒரே வார்த்தை தான் மீனிங் தான் சொல்லிட்டு வருவாரு. அது உங்களுடைய இன்டர்னல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வச்சுதான் நீங்களுக்கு அது வந்து சிரவணமா போகலாம். சில பேர்த்துக்கு அதே டெக்ஸ்ட் மனநமா போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க சில பேர் அட்டெண்ட் பண்றீங்கன்னா சில பேர்த்துக்கு அது சிரவணத்துக்கு பயன்பட்டு இருக்கும் இந்த டெக்ஸ்ட் சாதன போதினி. சில பேர்த்துக்கு ஆல்ரெடி நிறைய வகுப்புகள் கேட்டவங்களுக்கு இது மனநமா போயிட்டு இருக்கும். சில பேர்த்துக்கு நிதித்தியாசனத்துக்கூட பயன்படும். புரிஞ்சுங்களா? சோ இது வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார் மனனம், திஸ் டெக்ஸ்ட் ஃபார் சிரவணம் அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. பொதுவா போகும், அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கும். ஏன்னா எங்க ஆத்ம அபிமானம் எனக்கு போயிருச்சா இல்லையான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நான் துக்கப்படுறேன், என்னை எல்லாரும் கஷ்டம் கொடுக்குறாங்க, நான் செத்து போயிடுவேன், மற்றவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு பயமா இருக்குது, என்னுடைய உறவுகள் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க, என்ன குடும்ப கஷ்டத்தை களவில்லாம கொடுக்குது, வீட்டில் இருந்தா போர் அடிக்குது, வெளியில போலான் இருக்குது, கோயிலுக்கு போலான் இருக்குது, கோயிலுக்கு போக முடியேன்னு பயமா இருக்கு, முதல்ல நிறைய போன மாதிரி இருக்குது, இப்ப போக முடியாத மாதிரி இருக்கு. இப்படி என்ன சொல்லலாம், சில பொருள்களை விட்டு பிரியும் போது மனசுல ஏத்துக்க முடியல, சில உறவுகளை விட்டு போகும்போது என்னால ஏத்துக்க முடியல, இப்படி புலம்பல் இருந்ததுன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் புலம்பல், இதெல்லாம் இருந்ததுன்னா யூ நீட் நிதித்தியாசனம். என்ன இதெல்லாம் இதெல்லாம் எதை காமிக்குது?
உடல் மீது இருக்கிற அபிமானம். அது சில பேர் சொல்லும்போது பார்க்கணும், இந்த ஒன்றை தவிரங்க மற்றதெல்லாம் நான் சூப்பராக வைராகி வந்துருச்சுப்பாங்க. அது ஒன்று போதும். ஏன்னா பல பல ஒரு வாட்டர் வந்துங்க ஒரு அப்படியே பிராடா நதியா போற வரைக்கும் இருக்கிற சக்தியை விட ஒரு அணையை கட்டி ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி விட்டு கரண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஃபோர்ஸ் அதிகம். இப்போ ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது, அதனுடைய சக்தி என்னன்னு பாருங்க. அதை நிறுத்தி ஒரு ஒரு ஓட்டை வழியாக அது வெளியில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. ஸோ இந்த ஒன்று தான் பிரச்சனைனா அந்த ஒன்று தான் நம்மளை வச்சு செய்யும். ஸோ அந்த இடத்துல நம்ம வி மஸ்ட் நீட் வைராக்கியம். கூடாத அபிமானத்தை, ஸ்வரீர அபிமானம் இருக்கிற வரைக்கும் நிதித்தியாசனம் இஸ் நீடட். சரீர அபிமானம் எனக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா, இன்னும் நான் சரீர அபிமானத்திலிருந்து நான் விடுபடவில்லை. என்ன எண்ணம்? நான் துக்கப்படுறேன், நான் இறந்து விட பயமா இருக்கு, மற்றவங்க என்னை கஷ்டம் கொடுக்குறாங்க, ஆஃபீஸுக்கு போனால் அவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, இவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, குடும்பத்தில் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இப்படி மெயின்னு மனசுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சரீர அபிமானத்தை இன்னும் நான் விடவில்லைன்னு அர்த்தம். திஸ் இஸ் அ மெஷரிங் ஸ்கேல். ஐயோ எங்க 2 வருஷம் கேட்டுட்டேன், 4 வருஷம் கேட்டுட்டேன், இன்னும் நான் புலம்பிட்டே இருக்கிறேன்னு. இட் இஸ் அ லைஃப் டைம் ப்ராஜெக்ட். 4 வருஷ ப்ராஜெக்ட்னு சொல்லலை. கோர்ஸ் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் 2 வருஷத்துல 3 வருஷத்துல. நீங்க ஆசிரமெல்லாம் போய் சேர்ந்தீங்கன்னா 3 வருஷத்துல கோர்ஸை முடிச்சு கொடுத்துருவாங்க. பிரம்மசூத்திரம் வரைக்கும் பகவத்கீதை முடிச்சு கொடுத்துருவாங்க, கிரந்தங்கள் முடிச்சு கொடுத்துருவாங்க, தத்துவபோதத்தில் ஆரம்பிச்சு கிரந்தங்கள் முடிச்சு கொடுத்துருவாங்க, பகவத்கீதை முடிச்சு கொடுத்துருவாங்க, பாஷ்யம் கூட முடிச்சு கொடுத்துடலாம், பிரம்மசூத்திரத்தை முடிச்சு கொடுத்துடலாம். கோர்ஸ் முடிச்சு நீங்க வெளியில் வந்துடலாம். எத்தனையோ பேர் வெளியில் வந்திருக்காங்க. பட் சரீர அபிமானத்தை விட்டுக்குங்கிற கண்டிஷன் அங்கு கிடையாது. கோர்ஸ் முடிஞ்சிருக்கும், நீங்க சரீர அபிமானத்தை விட்டுட்டீங்கிறதுக்கு. ஸோ மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க? நிதித்தியாசனம் எங்கெங்க வாய்ப்புகள் கிடைக்குதோ 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சு வெளியில வந்தாலும் திருப்பி அவங்க என்ன அதுல தங்களை ஈடுபடுத்திக்குவாங்க. நிதித்தியாசனம் பண்ணிதான் அவங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த இடத்துல வெற்றி காண முடியுமே தவிர 3 வருஷ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்குற மாதிரி அல்ல இது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 24 நிர்தோஷம் ஜாயதே ஞானம் தஸ்ய ஏன ஸ்வனுஷ்டிதம் பூர்வோக்தம் சாதனம் சர்வம் ஸ்ரத்தா பக்தி சமன்விதம். கடைசி என்ன முடிக்கிறாரு? உனக்கு என்ன வேணுங்கிறாரு? ஸ்ரத்தா பக்தி சமன்விதம். 2 கொட்ட இருக்கான்னு பார்த்துக்கோ. இல்லைன்னா உடல் அபிமானம், ஏன்னா எதுக்கு அப்புறம் போடுற பாருங்க, உடல் அபிமானத்திலிருந்து விடுபடணும்னு நீ போயிட்டு இருக்க. உள்ள என்ன செக் பண்ணிக்கோ, கவுண்டர் செக் பண்ணிக்கோ, ஸ்ரத்தையும் பக்தியும் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த 2 இல்லைன்னா எதுவும் நடவாது. கோர்ஸ் முடிஞ்சிருக்கும், உனக்குள்ள உடல் சரீர அபிமானத்தை விட நீ முடியாது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிர்தோஷம், குற்றமற்ற ஜாயத்தே ஞானம். ஏன் இது குற்றமற்ற ஞானம்? எங்க ஞானத்துல போய் என்னங்க குற்றமுள்ள ஞானம், குற்றமல்லாத ஞானங்கிறாரு இவரு. என்னத்த சொல்றாரு இவரு? இது என்ன சொல்றாரு? நிர்தோஷம் ஞானம் போடுறாரு. அப்ப நான் ஒரு டிகிரி வாங்குறேன், அதெல்லாம் குற்றமுள்ள ஞானம்னு ப்ரொக்ளைம் பண்றாரு. ஏன்னா இது குற்றமற்ற ஞானம்னு அவர் சொல்றாருன்னா மற்றது எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு? குற்றமுடைய ஞானம்ங்கிறாரே. அறிவு, நீ ராக்கெட் விட்டாலும் அது குற்றமுடைய ஞானம், பிசிக்ஸ் படிச்சாலும் சரி, கெமிஸ்ட்ரி படிச்சாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி, நீ டபுள் டிகிரி பிஹெச்டி வாங்கினாலும் சரி, நோபல் பிரைஸ் வாங்குற அறிவா இருந்தாலும் எல்லாம் என்னன்ட்டு அறிவுற தோஷ ஞானம். ஏன்னா ஆப்போசிட் என்ன? நிர்தோஷம், தோஷம். அப்ப இது மட்டும்தான் நிர்தோஷம்னு போடுறாரு. மற்ற ஞானம் எல்லாமே தோஷத்துடன் கூடியது. தோஷம் என்னங்க? குறைனது. நீ உலகத்தில் எந்த ஞானத்தை அறிவை பெற்றாலும், 10 டிகிரி வாங்கினாலும், இல்ல ஒரு ஆர்ட், ஒரு டிராயிங், பெயிண்டிங், டான்ஸ், மியூசிக், எது வேணாலும் அறிவு, எந்த அறிவு பெற்றீங்கனாலும் அது தோஷத்துடன் கூடியது. இது ஒன்று மட்டும்தான் தோஷமில்லாத ஞானம். வாட் யூ மீன் பை தோஷம்? என்னங்க குறை சொல்றேன். இந்த ஞானம் எது? இப்ப லௌகிக ஞானம் தெரிஞ்சுக்கலாம், டான்ஸ், மியூசிக்கு, அல்லது பிஇ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ராக்கெட் ஓடுறது, பிசிக்ஸ், அல்ட்ரா பிசிக்ஸ், என்னென்னமோ சொல்றாங்க இல்லைங்களா, சைக்காலஜி, சோசியாலஜி எடுத்துக்கங்க. எல்லாமே எல்லாம் ஒரு ஞானம். லௌகிக்க ஞானம் வச்சுக்கலாம், அதுக்கு பேர் ஒரு புரியிருக்கா லௌகிக்க ஞானம். இந்த உலகத்தில் நான் அடையக்கூடிய ஞானம் லௌகிக்க ஞானம். இது என்னது? என்னை பற்றிய ஞானம் ஆத்ம ஞானம்.
இவர் என்ன சொல்றாரு, லௌகீக ஞானம் நீ எதை பெற்றாலும் அது குறையுடன் கூடியது. ஆனா ஆத்ம ஞானங்கிறது குறையற்ற ஞானம், நிர்தோஷம். அப்படின்னு என்னன்னா, நீங்க லௌகீக விஷயத்தில் எத்தனை ஞானத்தை பெற்றாலும், நீங்க என்ன பண்றீங்க, பிசிக்ஸ் பிஎஸ்சி முடிக்கிறீங்க, பிசிக்ஸ் எம்எஸ்சி முடிக்கிறீங்க, அப்புறம் பிசிக்ஸ்ல பிஹெச்டி பண்றீங்க, அப்புறம் பிஎட் எம்எட் எதையோ பண்றீங்க, பிஹெச்டி ஒரு பண்ணிட்டீங்க. பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்ஸ்ல பிஹெச்டி ஒருத்தர் முடிச்சிட்டார், அவரை கூப்பிட்டு நீங்க கேளுங்க, ஏங்க பிசிக்ஸ் பிஹெச்டி முடிச்சிட்டீங்களா, அப்போ பிசிக்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்களா? அவர் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, பிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க, எனக்கு நான் தெரிஞ்சது இவ்வளவுதான், எனக்கு தெரியாம இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு கத்துக்கிட்டு வந்தேன். டிகிரி வாங்கியிருப்பாரு, ஆனா பிசிக்ஸ்ல முழுமை அடைஞ்சிருப்பாரு. பிசிக்ஸ்ல ஏங்க உங்களுக்கு என்ன, எதை கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமாங்க? அவர்னால தெரியாது. ஏன்னா அவர் பிசிக்ஸ் பிஹெச்டி ஏதோ ஒரு பிரான்ச்ல ஒரு சப்ஜெக்ட்ல அவர் வாங்கியிருப்பார். அப்ப அவர் என்ன தெரியும், ஓ நமக்கு தெரியாம இத்தனை இருக்குது, இது ஒண்ணு இல்லை நம்ம வாங்கி, சோ எனக்கு தெரியாமல் இன்னும் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதா பிஹெச்டியே. எனக்கு எது தெரியும், எனக்கு இன்னும் இவ்வளவு தெரியாம இருக்கு. சோ அங்க என்னது, நாட் கம்ப்ளீட். பிசிக்ஸ் ஞானம் இஸ் நாட் கம்ப்ளீட் பை கெட்டிங் பிஹெச்டி. நீங்க ஒரு கலெக்டரேட் ஏதோ ஐஏஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஏதோ எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்கள போய் கேட்டு பாருங்க, ஏங்க உங்களோட படிப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சா, பூர்ணம் ஆயிடுச்சா? நோ. பூர்ணம் ஆச்சுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அங்க என்ன கிடையாது, பூரணம். எந்த ஃபீல்டுக்குள் நாலேஜ், டான்ஸ் ஒண்ணும் இல்லை, நீங்க டான்ஸ் பெரிய இதா இருப்பாங்க, லைஃபே டெடிகேட் பண்ணி கல்யாணம் கூட பண்ணிக்காம அதுக்கே டெடிகேட் பண்ணவங்களா இருப்பாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, எங்க டான்ஸ்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டீங்களா? எல்லாமே உங்களுக்கு மீறி உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்டது மேல ஒண்ணுமே இல்லையா? கொஞ்சம் தான் கத்து வச்சிருக்கேன். பாட்டு நீ யார எந்த ஃபீல போய் கேட்டு, நாம நினைச்சுக்கலாம் அவங்க ஃபுல் ஆயிட்டாங்கன்னு, நீங்க அவங்ககிட்ட பேசி பாருங்க. அப்படி எதுலயும் என்ன கிடையாது, பூரணமான ஞானத்தை லௌகிக்க விஷயத்தில் பெற முடியாது. ஃபர்ஸ்ட் குறை. ரெண்டாவது குறை சொல்றேன், பிசிக்ஸ் படிச்சுட்டேங்கிறக்காக யாராவது நிம்மதியா இருக்கிறமாங்க? என்ன பிசிக்ஸ் முடிச்சிட்டேங்க அதனால நிம்மதியா இருக்கேன், 2 டிகிரி வாங்கிட்டேங்க நான் நிம்மதியா இருக்கேன். எந்த டிகிரியாவது மன நிம்மதியை கொடுத்துதான்? கேட்டு பாருங்க. அப்படி கொடுக்குற மாதிரி ஏன் மெத்தையில இருந்து குதிக்கிறான் அந்த பையன்? அவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாம் எழுதி மெடிக்கல் காலேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏங்க மெத்த மேல இருந்து குதிக்கிறான்? அந்த படிப்பு அவனுக்கு என்ன கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. அது ஒரு பயம் போது ப்ரூஃப். ஏன் மேல இருந்து குதிக்கிறான்? அப்புறம் அடிக்ஷன். இந்த காலமாட்ட அடிக்ஷனுக்கு ஏங்க ஒரு நல்ல சந்தோஷமா இருக்க யாராச்சும் வேணும்னே போய் அடிக்ஷன்ல போய் விழுவானாங்க? ஒரு பையன் நிம்மதியா ஒரு பையன் சந்தோஷமா இருக்கானா எவனாச்சும் அடிக்ஷனுக்கு போவானா? அது எதை வேணா இருக்கட்டும், போவானா அந்த பையன்? அடிக்ஷனுக்கு போறானாவே என்ன அர்த்தம், நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதெல்லாம் என்னது, தோஷம். இதுல வேற பெருமை வேற, அது வேற வருங்க இல்லாத. அப்புறம் கர்வத்தை கொண்டாந்து கொடுத்துருது. நீங்க லௌகிக விஷயத்துல ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல, உடனே நம்மள அறியாம என்ன வந்துருது, அகங்காரம், ஈகோ. ஈகோ மீன்ஸ் ஐ எம் த கிரேட், அந்த ஃபீலிங். அபிமானம் இல்லை, ஐ எம் த கிரேட், ஐ எம் த கிரேட், ஐ கன், நான் அதை சாதிச்சிட்டேன், அதை சாதிச்சிட்டேன், இப்படி படிச்சுட்டேன், அதுல ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு வச்சுக்கலேன், அவ்வளவுதான் அந்த பையன் சுத்தம். சோ தேவையில்லாத கர்வம், பொறாமை இதையும் கொண்டாந்து கொடுக்குது. நிம்மதியும் கிடையாது லௌகி. ஆனா அது தேவை, சாஸ்திர தேவையில்லைன்னு சொல்லலை. சாப்பாட்டுக்கும் துணிமணிக்கும் அது தேவை. ஒரு இடம் வீடு கட்டி வாழணும், இடம், உடல், உணவு, உடை, இருப்பிடம். இதுக்கு லௌகீக ஞானம் தேவை. மாசம் 2 லட்சம் சம்பளம் தேவை, படிங்க வேண்டான்னு சாஸ்திரம் எல்லாம் விட்டு போட்டு, எங்கிட்ட வாங்க சாஸ்திரம் யாரும் கூப்பிடல, எல்லாம் அதெல்லாம் விட்டு போட்டு நீங்க வாங்க சாஸ்திரம் படிச்சா உங்களுக்கு சோறு போட்டேன்னு யாராவது கூப்பிடுறாங்களாங்க? சோ சாஸ்திரம் அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நல்ல இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடி. நல்லா இப்போ ஆன்லைன் கண்டுபிடிச்சதுனால இத்தனை பேர் நம்ம ஒரு டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்ல தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு தோஸ் பீப்புள் அதனுடைய ஞானத்தில். ஆனா அதுல இருக்கிற குறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் கம்ப்ளீட். கர்வப்படாதீங்க, ஐ எம் த கிரேட்னு வராதிங்க. இத்தனை பிரச்சனை அதுல இருக்கு. ஆனா இப்ப சொன்ன பிரச்சனை இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க. அதை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் தோஷத்தை போய் இன்னும் என்ன நோட்டிட்டு கொண்டிருக்கிறது. சோ இவ்வளவு தோஷங்களை உடையதே லௌகீக ஞானம். இதிலிருந்து வேறுபட்டது ஆத்ம ஞானம். அது என்ன சொல்றாரு இப்ப? நிர்தோஷம். அங்கு தோஷம் என்பது இப்ப சொல்லப்பட்ட எந்த தோஷங்க கிடையாது. எப்படிங்க இப்படி சொல்றீங்க? வந்து பெற்று பாருங்க, அப்பதானே தெரியும்.
கடத்து மேட்டர் மேல உட்காந்துக்கிட்டு எப்படி நீந்துறது அப்படின்னு எப்படிங்க நீந்திக்கிறது? குதிங்க, தெரிஞ்சுட்டு போகுது. 2 தடவை தண்ணிக்குள்ள எந்திரிச்சிங்கன்னா அப்புறம் கை காலு தானா ஆட்டுது. உடனே ஏதாவது சொன்னோன்னே இது எப்படி பாசிபிள்? இதெல்லாம் பாசிபிளே இல்லை. எப்படி பாசிபிள் சொல்றதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். நிர்தோஷம் ஞானம்னு சாஸ்திரம் சொல்லுது. இட் ஹாஸ் ப்ரூஃப், இட் ஹாஸ் லைவ் பீப்புள் அரவுண்ட். அதை கத்துக்கிட்டு நிர்தோஷம் இல்லாத ஞானத்தை பெற்று எஸ்ன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நோன்னு சொல்லுன்னா கிணத்துக்குள்ள எட்டி குதிங்க, நீந்தி பாருங்க, படிச்சு பாருங்க, அந்த ஞானத்தை பெறுங்க. அப்புறம் தான் என்னங்கனால ப்ரொக்ளைம் பண்ண முடியும். எஸ், திஸ் இஸ் நிர்தோஷ ஞானம்னு யூ ஷுட் ப்ரொக்ளைம் பை யுவர் செல்ஃப். குரு சொன்னாலும் சொல்லக்கூடாது நம்ம குரு பக்திங்க, அதனால ஆமாங்க நான் ஒத்துக்கிறேங்க இது நிர்தோஷம். அப்படி அல்ல, அது குஸ்ரத்தா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க சாஸ்திரத்துல. எஸ், ஐ கேன் ப்ரொக்ளைம், மை இன்டெலெக்ட் சொல்லுது திஸ் இஸ் நிர்தோஷ ஞானம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ப்ரொக்ளைம் பண்ணணும். அது எப்படி? வந்து படிச்சு பார்த்து ஞானத்தை பெற்றீங்கன்னா மட்டும்தான் என்ன சொல்ல முடியும்? நிர்தோஷ. சோ என்ன சொல்றாரு? நிர்தோஷம் ஜாயத்தே. எப்போ? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் நிதித்தியாசனம், ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் முடிச்சதுக்கு அப்புறம் குறையற்ற சந்தேகமற்ற என்ன சொல்லலாம் உறுதியான ஞானம் பிறக்கிறது. இதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போனா நீங்க பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் இப்ப பிகினர்ஸா இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை. இந்த அளவு புரிச்சுக்கிட்டா போதும். அச்சா தஸ்ய ஏன அவனுக்கு ஸ்வனுஷ்டிதம், அவன் என்ன பண்ணிட்டான்? சவண மனன நிதித்தியாசனம் முடிச்சுட்டானா? ஸ்வ அனுஷ்டிதம், நன்கு அனுஷ்டிதம் அனுஷ்டானம் பண்ணிட்டானா, செய்து முடிச்சுட்டானா. எத? சவணம் மனனம் அனுஷ்டிதம் நிதித்தியாசனம் இதை முடிச்சுட்டானா அவன் எங்க வர்றான்? அவனுக்கு நிர்தோஷ ஞானத்துக்குள்ள அவன் வந்துருவான். பூர்வோக்தம், முன்னால் சொல்லப்பட்ட, இதுக்கு முன்னால எத்தனை குரு ஆச்சாரிய சொல்றாரு, இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட நிறைய சாதனம். எத்தனை? பக்தி, கர்மயோகம், உபாசனம், நிறைய சாதனம். பூர்வ உக்தம், முன்பு சொல்லப்பட்ட சாதனம், முக்கிய சாதனம், சர்வம் எல்லாமே கூட என்ன இருக்கணும்? ஸ்ரத்தைன்னு ஒண்ணு இருக்கணும், பக்தியோட சேர்ந்து இருக்கணும். நீங்க கர்மயோகம் பண்ணாலும் சரி, உபாசனை பண்ணினாலும் சரி, பிராணாயாமம் பண்ணினாலும் சரி, அச்சா என்ன பண்ணாலும் உள்ள என்ன இருக்கணும்? முக்கியமா பக்தியும் ஸ்ரத்தாவும். இப்போ வாட் டு யூ மீன் பை ஸ்ரத்தா, வாட் டு யூ மீன் பை பக்தி? பக்தி நம்ம இன் டீடைல் பார்த்துட்டோம் பிகினிங் கிளாஸஸ்லயே. பக்தி மீன்ஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். அதுல எத்தனை டைப் ஆஃப் பக்தி? அல்டிமேட் பக்தி எங்க வரணும்? துவைத பக்தி, அத்வைத பக்தி, ஃபார்மல் பக்தி, இன்ஃபார்மல் பக்தி, ஃபார்மல் பக்தி. இதுல நம்ம துவைதத்திலிருந்து அத்வைத பக்திக்கு வரணுங்கிறதுல டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸ்ரத்தானா என்ன, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போலாம். இப்போ ஸ்ரத்தா அப்படிங்கிறது நம்பிக்கை. இது நம்பிக்கைக்கு மேலேயே, நம்பிக்கையின் பிலீஃபுக்கு மேல ஒரு ஸ்டெப். ஏன்னா பெண்டிங் டிஸ்கவரி, அதாவது இப்ப நான் சொன்னேன் நிர்தோஷ ஞானம், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சாஸ்திரத்து மேல குரு மேல இருக்கிற ஸ்ரத்தாக்கு பேர் தான், நம்பிக்கைக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். எது வரைக்கும்? நிர்தோஷம் ஞானம் சொல்லுதுல சாஸ்திரம், அதை கண்டுபிடிக்கணும் நீங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், நாட் டைஜஸ்ட். மாத்திர மாதிரி போட்டு முழுங்கி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் புத்தி இந்த ஆமா இந்த ஞானத்தில் குறை கிடையாது, இது எனக்கு நிம்மதியை கொடுக்குது, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரே ஞானம் ஆத்ம ஞானம், மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரே ஞானம் ஆத்ம ஞானம் அப்படின்னு ஐ கேன் ப்ரொக்ளைம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது வரைக்கும் என்ன இருக்கணும்? குரு மேலையும் சாஸ்திரத்து மேலையும் நம்பிக்கை இருக்கு வைக்கிறேன் பாத்தீங்களா? அதுக்கு பேர் ஸ்ரத்தா. பெண்டிங் டிஸ்கவரி, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சாஸ்திரத்து மேலேயும் குரு மேலையும் நம்பிக்கை. சில பேர் சொல்றது, ஏங்க எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குதுங்களே, அது ஒன்ன தவிர மற்ற, இது ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். சில பேருக்கு இது அப்படியே அல்வா மாதிரி வந்துடும். அது பூர்வ ஜென்மத்தை ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணி அதுக்கு ஏதோ ரீசன் சொல்லலாம்னு வச்சுக்கலாம். இப்ப நம்பிக்கை இல்லை, எனக்கு வரமாட்டேங்குது. எது? சாமி மேலையும் நம்பிக்கை வரமாட்டேங்குது, சொல்லி கொடுக்குற குரு மேலையும் நம்பிக்கை வரமாட்டேங்குது, நீங்க கிளாஸுக்கு வருது வேஸ்ட் ஆயிடும். சோ சாஸ்திரம் என்ன சொல்லிச்சு? ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு அண்ட் சாஸ்திரம். இது என்ன பண்றது? எப்படி வளர்த்திக்கிறது? பக்தி எப்படிங்க வளர்த்து? நமக்கு ஏங்க ஒரு பொருள் மேல அட்டாச்மெண்ட் வரணும்னா நமக்கு யாருமே சொல்லித்தர தேவையில்லைங்க. நீ ஒரு பொருள் மேல அட்டாச் ஆயிக்கோ, ஒரு மனுஷன் மேல போய் ஒட்டிக்கோ அப்படின்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல, we know all the technique.
ஒருத்தர் போய் ஒற்றக்கெல்லாம் யாருமே சொல்லி விலகி வர்றதுக்குதான் சாஸ்திரம் வேணுமே தவிர ஒன்னுட்ட போய் ஒருத்திட்ட போய் ஒற்றக்கெல்லாம் யாரும் சொல்லித்தர. எப்படி நீங்க ஒரு பொருள்கிட்ட போய் ஒட்டுறீங்க? எப்படி உங்க அந்த பொருள் மேல அந்த என்ன சொல்றது ஒரு அட்டாச்மெண்ட், எப்படி அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு சாஸ்திரம் தேவையில்லை. நமக்கு தானே வரும் எல்லா அட்டாச்மெண்ட் எல்லாத்து மேலையும். வெளியில வர்றதுக்கு தான் சாஸ்திரம். இப்ப அட்டாச்மெண்ட் எப்படிங்க போய் ஒட்டுனீங்க? அதே டெக்னிக் இங்க யூஸ் பண்ணுங்க. குரு கிட்டையும் எங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரணும்னு சாஸ்திரம் சொல்லுது? குரு சாஸ்திரத்து மேல அட்டாச்மெண்ட் ஸ்ரத்தா. எப்படிங்க? யாருமே உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லைங்க. எப்படி நீங்க பொருள் மேல அட்டாச் ஆயிட்டானீங்க? தியாயத்தோ விஷயான் பும்சக. சோ குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் கொடுத்து பக்தியையும் ஸ்ரத்தாவையும் வளர்த்தி கொள்ளுங்கள். தானா வல்லவர்னு எதிர்பார்க்காதீங்க. கூரை பிச்சுக்கிட்டு இறைவன் கொண்டாந்து நம்ம மண்டை திறந்து ஸ்ரத்தா போட்டுருவாரு பக்தியை போட்டுருவான்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நான் இறைவன்கிட்ட வேண்டிட்டேன், திருச்செந்தூர் போய் வேண்டிட்டு வந்துட்டேன், எனக்கு ஸ்ரத்தாவை கொடு, முருகா பக்தியை கொடுனால முருகர்னால கொடுக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க அதற்குண்டான முயற்சி செஞ்சு அப்புறம் முருகன்ட்ட கேட்கலாம். முருகா பயத்திலிருந்து விடுபடுவதற்கு நான் முயற்சி செய்யறேன், நான் ஸ்ரத்தையை வளர்த்திக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன், பக்தியை வளர்த்திக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன், முருகா உதவி பண்ணுனா பண்ணுவாரே தவிர உங்க மண்டையை திறந்து நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேங்கிறக்காக அந்த முருகரை மண்டையை ஓபன் பண்ணி இந்தா ஸ்ரத்தா இந்தா பக்தின்னு போட முடியாது. This is the limitations of தேவதாஸ். இது அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்க நடந்தே பழனிக்கு போனாலும் போய் முடிச்சொன்ன மண்டை திறந்து முருகர்னால ஸ்ரத்தையோ பக்தியோ போட முடியாது. ஏன்? அதற்குண்டான முயற்சி செய்யாமல் இறைவனிடம் போய் இலவசமாக எதையும் பெற முடியாது. எந்த தேவதையிடமும் இலவசமா பெற்று பெற்று நமக்கு அதுக்கு ஒரு நோயாகி போச்சு. சாமி கொடுன்னா கொடுத்துடணும். ஏது இலவசமாவா? சாமி திருப்பி கேட்கும். ஏன்னா ஓட்டுக்கு எல்லாம் பணம் வாங்கி இலவசமா பொருள்களை வாங்கி வாங்கி நமக்குள்ள ஒரு நோய் ஒட்டிக்கு சென்னுன்னு எதா இருந்தாலும் இலவசமா கிடைச்சா பரவாயில்ல. வித்தவுட் எனி எஃபர்ட், முயற்சி இல்லாமல் ஒருத்த பணம் கொடுக்குறானா போய் வாங்கிக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் தேவதைகிட்டின் வேலை நடக்காது. தேர் ஆர் பொலிட்டீஷியன்ஸ். புரிஞ்சுங்களா? சோ முயற்சி பண்ணணும். அப்புறம் நீங்க அதற்குண்ட எங்க முயற்சி எப்படி பண்றது? அடுத்தது ஸ்ரத்தைக்கும் பக்திக்கும் எப்படிங்க முயற்சி பண்றது? வகுப்புகளை கேட்க கேட்க தானா அதற்குண்டான முயற்சி யாரு? குரு தீனி போட்டுக்கிட்டே வருவாரு. அது பிரகாரம் வந்தீங்கன்னா தானா அது என்ன குவாலிட்டி டைம் குவான்டிட்டி டைம் ஸ்ரத்தா பக்திக்கு. அதுக்கும் அதை வளர்த்திக்கிறதுக்கு என்ன வேணும்? குரு வேணும். நீங்க ஸ்ரத்தையை வளர்த்திக்கிறதா இருந்தாலும் சரி, பக்தியை வளர்த்திக்கிறதா இருந்தாலும் சரி, அவரு மேல அவர் நம்பிக்கை வரனால நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட இருந்துதான் நீங்க அதை பெற முடியுமே தவிர அவரை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? ஸ்ரத்தை பக்தி இஸ் நாட் பாசிபிள். ஸோ த்ரூ அவுட் த ஜேர்னி குரு மஸ்ட் ஸ்டாண்ட் கம் எங்கூட வரணும். அப்பதான் அது இது நடக்கும். லைவ் குருவா இருக்கும். நான் ஆன்லைன்ல அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டு தத்துவபாதம் ஆன்லைன்ல படிச்சுட்டேன், கட்டோபனிஷத் ஆன்லைன்ல படிச்சுட்டேன்னா அவர் எப்படிங்க லைவ் குருவா இருக்கணும்? அப்பதான் கூட்டிட்டு போவார். ஸ்ரத்தா பக்தி என்ன சொல்லி முடிக்கிறாரு? நீ எந்த சாதனை வேணாலும் வச்சுக்கப்பா, கர்மயோகத்தில் இருக்கிறியா, உபாசனையில் இருக்கிறியா, பட் ஸ்ரத்தா பக்தி சமன்விதம், அதோடு கூடிய என்ன இருக்கணும்? ஸ்ரத்தையும் பக்தியுடன் கூடிய கர்மயோகம், ஸ்ரத்தா பக்தியுடன் கூடிய உபாசனா. This will help you to get into ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஸ்ரவண காலத்தில் என்ன இருக்கணும்? பக்தி. மனன காலத்தில் என்ன இருக்கணும்? பக்தி ஸ்ரத்தா. நிதித்தியாசன காலத்தில் என்ன இருக்கணுங்க? சோ கடைசி வரைக்கும் உங்களோட டிராவல் ஆக வேண்டிய குவாலிஃபிகேஷன் ஸ்ரத்தான் பக்தி. அடுத்த ஸ்லோகம் 25. தாத்ருக் ஞானஸ்ய லப்த்யைவ நரோ முக்தோஹி சர்வதா ததூர்த்வம் வித்யதே நைவ காமக காரியம் மனாகபி. தாத்ருக்கு ஞானஸ்ய, இந்த இப்படிப்பட்ட ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? குறையில்லாத ஞானம், மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஞானம், பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஞானம், மறுஜென்மம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஞானம், இப்படி எல்லாமே சொல்லிட்டு போலாம். தாத்ருக்கு ஞானம், அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம், இறைவன் பற்றிய ஞானம், எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஞானஸ்ய லப்த்யா ஏவ, அடைவதால் மட்டுமே. இப்படி குருமுகேன ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் சாதனைகளாம் பண்ணி சிரவண மன நிதித்தியாசமெல்லாம் பண்ணி பெற்ற
ஞானம்னு அர்த்தம். தாதிருக் ஞானம்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். லப்துவாய் அதை அடையதனால் மட்டுமே நரக முக்தகா சர்வதா, எல்லாவற்றிலும் இருந்து, சர்வதான என்ன, எல்லா இடத்திலும் இருந்து அந்த நரக மனிதன் விடுதலை அடைகிறார். முக்தன என்ன, விடுதலை. யாருக்கு விடுதலை? ஜெயில் இருக்கணும் தாங்க விடுதலை. நமக்கு என்ன தோணும், நான் எந்த ஜெயில் இருக்கேன், நான் எதுக்கு விடுதலை ஆகணும், எனக்கு கனவு வேணுங்கிற நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல போக்குவரத்துக்கு வசதி இருக்கு, பணம் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் எங்கெங்க போய் லாக் ஆயிருக்கேன், நிறைய பேத்துக்கு டவுட் வரும். முக்தகனா அப்ப விடுதலை ஆகிறேன்னா நான் எதுலையுமே லாக் ஆகலையே, எதுவுமே எனக்கு பஞ்சம் இல்லையே, குடும்பம் உறவுகளாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், பணமாகட்டும், உடல் அழகாகட்டும், எதுலையுமே எனக்கு குறைய வைக்கலையே, நான் ஃப்ரீ ரிலீஸ்டு அப்படின்னு தானே தோணுது. இது எல்லாமே நிறைவாக இருந்தாலும் என்னை பற்றிய அறிவு என்கிட்ட என்ன கிடையாது, முழுமை கிடையாது. அதுக்கு பேர் தான் அஜ்ஞானம்னு பேர். ஸோ இதுதான் எனக்கு துக்கத்தை கொடுக்குதுங்கிறது, துக்கமே இல்லைங்கிற ஒருத்தருக்கு ஒரு குரூப்ல பீப்பிள் வந்தாலும் அவங்க புண்ணிய பாப்பம் என்ன பண்ண அவங்கள அடுத்த ஜென்மத்தில் கஷ்டத்தை கொடுக்கு. மரணமில்லா பெருவாழ்வை அவர்களால் இந்த ஜென்மத்தில் பெற்ற லௌகீக விஷயத்திலிருந்து பெற முடியாது. நீங்க இந்த 100 கோடி சம்பாதிச்சாலும், லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களால் பெற முடியாது. இந்த காலத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே எதிலிருந்து விடுபட முடியாது, மரண பயம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதிலிருந்து அவர்கள் விடுபட முடியாது. சோ இந்த ஞானத்தில் மட்டுமே அவன் the feeling of unhappiness, feeling of insecurity, இதிலிருந்து விடுபடணும்னா இந்த ஞானத்தில். அப்போ இந்த ஞானத்தை பெற்றால் மட்டுமே feeling of insecurity, feeling of unhappiness, feeling of I want to become something, இப்ப இருக்கிற முடியல, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆகணும் நான், இப்படிங்கிற ப்ராப்ளத்திலிருந்து அவன், இதுதான் ப்ராப்ளம், அதிலிருந்து அவன் விடுபடுகிறான். நீங்க ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி பணத்தினால் போகும் நம்ம நினைக்கிறோம். பணம் சம்பாதிக்கத்தான் ஃபர்ஸ்ட் பீரோல வச்சோம், அப்புறம் வாட்ச்மேனை போட்டோம், அப்புறம் புல்லட் ப்ரூஃப் கார்ல போறோம், அப்புறம் அதுக்கப்புறம் முன்னால 4 கார் பின்னால 4 கார் வருது, அப்பதான் நம்ம பாதுகாத்து கொள்ள முடிகிறது. சிந்திக்கணும், பணம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்குதான்னு சிந்திச்சு பாருங்க, அதெல்லாம் கொடுக்காது. சோ அந்த இதிலிருந்து விடுபடணும், அதிலிருந்து விடுபடணும்னா விடுபடை அடைகிறான் இந்த ஞானத்தை பெறுவதனால். தாதிருக்கு ஞானஸ்ய லப்த்வா ஏவ நரக முக்தக, அவன் மன நிம்மதி சந்தோஷத்தை அவன் அடைகிறான். தத்து ஊர்துவம், அதற்கு பிறகு வித்யதே ந ஏவ காமக காரியம் கபி அப்படின்னு என்ன சொல்றாரு, அதற்கு பிறகு அவனுக்கு இந்த அவனை பந்தப்படுத்தி மறுபிறவியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவனிடம் இல்லை. இது என்ன டீட்டெயில்ங்கிறது தத்துவபோதத்தை வரப்போகுது. எப்படி இந்த ஞானம் எப்படி எனக்கு மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை பண்ணுது அப்படிங்கிறது இன் டீட்டெயில் நம் தத்துவபோதத்தில் படிக்கிறதுனால நான் இந்த இடத்துல இதோட நிறுத்திக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, இந்த ஞானம் உனக்கு பைண்டிங் டிசைரிலிருந்து உன்னைய விடுவித்து மரணமிலா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது. அவனுக்கு என்ன கிடையாது, அவனால பண்ண வேண்டிய காரியம்ங்கிறது எதுவும் கிடையாது. மனதில் ராகம் துவேஷம் பயம் எதுவும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு காமம் தான் போட்டிருக்காரு. நீங்க அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, அவித்யா காம கர்மம் எதுவும் அவனுக்கு, அவித்யங்கிற முடிச்சு அஜ்ஞானங்கிற முடிச்சு அவன் தானே, அதனுடைய கான்சிக்வன்ஸ் எதுவும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அஜ்ஞானம் தான் எதை கொடுக்குது, காமம் கர்மம் ரெண்டையும் கொடுக்குது. காமம் கர்மம் ரெண்டையும் கொடுக்கறதாரு என்னை பற்றி அஜ்ஞானம் அவித்யா. இவன் அந்த அவித்யாவை இல்லைன்னு பண்ண அதனோட கான்சிக்வன்ஸ் காமமும் கிடையாது, அவனுக்கு கர்மமும் கிடையாது. அப்படின்னா கர்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம் கிடையாது, புண்ணிய பாபம் இல்லையும் போது அடுத்த ஜென்மம் கிடையாது. சோ அவன் ரிலீஸ்ட், அடுத்த சரீரம் எடுக்கிறது இருந்து ரிலீஸ். இந்த சரீரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தன்னுடைய பாடியிலிருந்து அவன் என்ன பண்ணிக்கிறான், தன்னை ரிலீஸ் பண்ணிக்கிறான். அது வெளியில தெரியாது, அவனுக்கு தெரியும். ஐ கெட் அவுட் ஆஃப் மை சரீரம். சரீர அபிமானம், செத்து போறதில்லை. கெட் அவுட் ஆஃப் சரீரம்னா அது கெட் அவுட் ஆஃப் சரீர அபிமானம். அந்த கெட் அவுட் ஆஃப் சரீர அபிமானம் தான் ஜீவன் முக்தி. அது வாழும் போதே அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. விதேக முக்திங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் அவன் மீண்டும் சரீரத்தை எடுப்பது இல்லை. எதிலிருந்து அவன் விடுதலை ஆகிறான் தெரியுங்களா? ஜீவன் முக்தகன் கோபம், பொறாமை, விருப்பு, ஏக்கம், லாங்கிங் ஃபார் லவ், அஃபெக்ஷன்,
feeling of rejection from all, feeling of insecurity, feeling of unhappiness, not satisfied with what I have, non-acceptance of the self. I want to become something. இது எல்லாத்திலும் லாக் ஆயிருக்கான். இதிலிருந்து அவன் விடுபடுவது ஜீவன் முக்தின்னு பேர். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எதிலிருந்து அவன் விடுபடுறான்? மானச தாப்பம் சொல்வதுக்கு எல்லாத்துக்கு பேர் மானச தாப்பம். எது? கோபம், பொறாமை, விருப்பு, ஏக்கம், வெறுப்பு, லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், not satisfied with what I have now, the relations, money, etc. Non-acceptance of the surrounding, society, members, உறவினர்கள், friends, non-accepting. இதெல்லாம் என்னது? சம்சாரம். டோட்டல் இதுக்கு பேர் என்ன பேரு? சம்சாரம். சம்சாரம் ஒய்ஃப் இல்ல, இதெல்லாம் துக்கம், சம்சார துக்கம். இதிலிருந்து அவன் எங்க இதெல்லாம் விடுபட முடியுமான்னு தோணும். எஸ், விடுபடலாம் இந்த ஞானத்தினால் மட்டுமே. வேற எங்க போனாலும் என்னது? விடுபட முடியாதுங்கிற தெளிவு இந்த சாதன போதனை டெக்ஸ்ட் முடிக்கும் போது தெளிவாயிக்கணும். அடுத்தது 26. கிருதம் சம்க்ஷேப ரூபேன சாதனஸ்ய நிரூபணம் விஸ்தாரஸ்தஸ்ய விக்னேயஹ ஸ்ரவணேன குரோர் முகாத்து. என்ன சொல்றாரு? குரோர் முகாத்து, உட்கார்ந்து குரு கிட்ட படிங்க, தனியா புக் எடுத்து வச்சு படிச்சிடாதீங்க. கிருதம் கொடுக்கப்பட்டுள்ள, சம்ஷேப ரூபேன எப்படி தெரியும் சொல்லிட்டு சொன்னா ஷார்ட், சம்ஷேம்னாங்க இன் ஷார்ட் மேன், ஒரு பிரீஃப். சாதனஸ்ய இங்கு கொடுக்கப்பட்டுள்ள, கிருத்தம்னா நான் கொடுத்த, நானும் இல்லை சாஸ்திரம் கொடுக்கிறேன். இந்த ஷார்ட் மேனரா இருக்கிற இந்த சாதனங்களை, இப்ப நான் கொடுத்த இந்த பிரீஃபா நான் கொடுத்த சாதனங்களை நிரூபணம், என்ன சொல்றது, அந்த உறுதி, பிரசன்டேஷன், விஸ்தாரஸ்தஸ்ய இதனுடைய விஸ்தாரத்தை, இன் டீடைல். விஸ்தாரம் என்னங்க? இன் டீடைல். இப்ப நான் வந்து சுருக்கமா கொடுத்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு அவரு. இவர் இத்தனை இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் ரொம்ப பிரீஃபா கொடுத்துட்டேன், இன்னும் இன் டீடைல் விக்னேயக அறியணும்னா இந்த சாதனங்களை இன் டீடைல் அறிந்து பிராக்டிக்கல் லைஃபுக்கு வரணும்னா சிரவணேன குரோர் முகாத்து, நீ குருவிடமிருந்து இதை கேட்டுக்க. உன்னுடைய லைவ் குருவிடமிருந்து ஈவன் தோ நான் எல்லாமே கொடுத்துட்டேன், ஆனா இதை படிச்சுட்டா மட்டும் உங்களுக்கு நீ இந்த சாதனைகளை அடைந்து விடு. அதான் என்ன, இந்த சாதனைகளை செய்து கேன் யூ பி குவாலிஃபைட்னா நோ. என்ன சொல்றாரு? குரு முகாத்து, ஃப்ரம் குரு லிசனிங், சிரவணம். பாத்தீங்களா? குருவை சிரவணம் பண்ணி, குருவிடம் லிசன் பண்ணி, பை லிசனிங் ஃப்ரம் குருஸ் மவுத் should understand in detail. இப்ப நான் என்ன கொடுத்திருக்கேன்? சம்ஷேபா, பிரீஃபா கொடுத்திருக்கேன். நீ அதை டீடைலா யார்கிட்ட தான் போய் கத்துக்கணும்? go to your guru. don't read the book by yourself. புக்கை முடிக்கும் போது சொல்றாரு, புக்கை வாங்கிட்டான் ஒருத்தன், படிச்சு முடிச்சுட்டான், படிச்சு முடிச்சுக்க அப்புறம் என்ன சொல்றாரு? டேய் நான் ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன், யூ கோ டு a guru, you find a guru. நான் வந்து பிரீஃபா கொடுத்திருக்கேன், அவர்கிட்ட போய் இன் டீடைலா குரு கிட்ட போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட் அவரு முடிக்கிறாரு. ஏன் வந்து குரு இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்? இந்த வேதாந்த படிப்புல குரு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார்? ஏன் அவர் என்ன முடிக்கிறாரு? குரு முகாத்து. why குரு இஸ் so important? என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அறிவு வரணும். we are using an instrument. கண்ணை யூஸ் பண்றீங்க to find out the shape, to find out the color. what instrument you are using? பிரமாணம் ஐ. ஒரு சப்தத்தை பத்தி அறிவு வரணும், you are using your ears. ஒரு சாப்பாடு என்ன டேஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா you are using your tongue. ஒரு ஸ்மெல் you are using your nose. இது கிளைமேட், எக்ஸ்ட்ரா ஸ்பர்ஷம், தொடு உணர்வு, இது ஸ்கின். இது மூலியமா உங்களுக்கு என்ன வந்துகிட்டே இருக்குது? இந்த உலகத்துல ஞானம் அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு. நீங்க வெரிஃபிகேஷனுக்கே போறதில்லை. ஏன்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. என் கண்ணு நான் பார்த்தேன், அது
அதுதான் ஐ விட்னஸ். கோர்ட்லயே அதானே. ஸோ நாம என்ன பண்றோம்னா, நம்ம கண்ணு அந்த அளவுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம், நம்பி இருக்கோம். அதுலதான் பொழப்பு ஓடிட்டு இருக்குது. என் கண்ணை நம்பலின்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவேன், ஒரு தடவையும் பக்கத்துல கேட்கணும், ஏங்க என் கண்ணு காமிக்கிறது சரியா, என் கண்ணு காமிக்கிறது சரியா, உங்களுக்கு அதான் காமிக்குதா? செகண்ட் ஒப்பீனியன். ஒன்னொன்னுக்கு எங்க வாழ முடியுமாங்க இந்த உலகத்துல? செகண்ட் ஒரு பாக்குறக்கும் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன். யூ கேனாட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டே நம்பிக்கை தான். எது மேல? உங்க கண்ணை நீங்க நம்புறதுனாலதான் வாழ முடியுது, உங்க காதை நீங்க நம்புறதுனாலதான் வாழ முடியுது. ஆச்சா, அதனாலதான் இங்க என்ன கிடைக்குது? உள்ள ஞானம் கிடைக்குது. இப்ப நம்பிக்கை ஞானத்தை ரிலேட் பண்ணணும். அந்த நம்பிக்கை இருக்கிறனாலதான் கண்ணு கொடுக்கிற விஷயம் ஞானமாக பரிணமிக்கிறது, இன்ஃபர்மேஷனா பரிணமிப்பதில்லை. அது உள்ள ஞானமா அறிவா ஏன் போகுது? கண்ணுக்கும் ஞானத்துக்கு நடுவில் யார் வர்றா? அந்த கண்ணு மேல வைக்கிற நம்பிக்கை. ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம். நீங்க கண்ணை நம்புறனாலதான் உள்ள போறது எப்படி போகுது? ஞானமா போகுது. ஞானம் இல்லைன்னா இன்ஃபர்மேஷனா போனா எப்படிங்க நடந்துக்குவேன்? செகண்ட் ஒப்பீனியன் போவீங்க, தேர்ட் ஒப்பீனியனுக்கு போவீங்க. அது போன விஷயம் இன்ஃபர்மேஷனா போயிருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ ஃபார் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். நான் செகண்ட் ஒப்பீனியனுக்கே நான் போகல அப்படின்னா அது ஞானமா பரிணாமம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கண்ணு சொன்ன விஷயம் உள்ள ஞானமா போகுதுன்னா கண்ணுக்கும் அந்த ஞானத்துக்கு நடுவுல யாரு தெரியுங்களா வேணும்? ஸ்ரத்தா. நான் அந்த அளவுக்கு நம்புறதுனால தான் அது ஞானமா பரிணமிச்சிருச்சு. ஓகேவா? கம்மிங் டு சாஸ்திரம். இதுக்கும் we must get ஞானம். அபவுட் மீன் என்ன வேணும்? என்னை பற்றிய அறிவு. இப்ப கண்ணு சப்தத்தை பத்தின ரூபத்தை பத்தின அறிவு கொடுக்குதுங்கிற மாதிரி இப்ப எனக்கு என்ன வேணும்? என்னை பற்றிய அறிவு. ஃபர்ஸ்ட் என்னை பற்றிய அறிவு ஞானம் வேணும்னா இட் நீட்ஸ் பிரமாணம், இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நீடட். எந்த ஒரு ஞானம் வரனாலும் என்ன வேணும்? நடுவுல இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்ப இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் யாரு? என்னை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட்? சாஸ்திரம். என்ன சாஸ்திரம் உடம்போட ஒட்டுன ஒரு கருவி அல்ல. சாஸ்திரம் வெளியில் இருக்குது. ரிக்கு, யஜூரு, சாம, அதனால என்னை தவிர்த்து வெளியில் இருக்குது. இப்ப என் கண்ணா இருந்துன்னு வச்சுக்க சாஸ்திரம், அது சொன்னதெல்லாம் நம்பிட்டு எதுக்கு கிளாஸே தேவையில்லை. சோ சாஸ்திரம்ங்கிற இட் இஸ் எ பிரமாணம், இட்ஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட், ஞானத்தை கொடுக்கிற கருவி. ஆனா என் பாடி விட்டு வெளியில் இருக்கு. பை நேச்சர் நான் யாரையும் நம்ப மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அவனை நம்பிராத, இவனை நம்பிராத, சாக்லேட் கொடுத்தா போயிடாத, பிஸ்கட் கொடுத்த பின்னால போயிடாத, அவனை நம்பிற, இப்படியே ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. தப்புன்னு சொல்லல. அந்த பிராட்டப்ல வர்றதுனால, அந்த சூழ்நிலையில் வளர்வதால் ஆட்டோமேட்டிக்கா நம்மளால் நம்பிக்கைங்கிறது வெளி உலகத்துல நம்ம என்னை தவிர்த்து வெளியில் இருக்கிற பொருள்களை என்னால் அவ்வளவு என் கண்ணை நான் நம்புகிற அளவுக்கு என்னால் வெளியில் இருக்கிற விஷயங்கள் பிரமாணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற பிரச்சனையில நிக்கிறோம். இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? உனக்கு சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தா வேணுகுது, அது என்னை விட்டு வெளியில் இருக்குது. என்னால சுபாவமா வெளியில் இருக்கிற பொருளை என்னால என் கண்ணை நம்புற மாதிரி இல்ல, வெளியில் இருக்கிற ஆளை என்னால் நம்ப முடியாது. இந்த பிரச்சனையில தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆள் குரு. அந்த ஏன்னா அவருதான் என்ன பண்ணி ஆகணும்? உங்களுக்கு வெளியில் இருக்கிற பிரமாணத்தின் மீது உங்களுக்கு ஸ்ரத்த வர்றக்கு அவருதான் முதல் அவர் இல்லாம நம்மனால சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வைக்க முடிக்க. எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குங்க வாய் வேணா சொல்லுங்க, மனம் வச்சுக்காது. புத்தி சொல்லிடும், சாஸ்திரம் இறைவன் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லும். ஆனா மனம் என்ன ஆகாது, அதை ஏத்துக்காது. மனம் ஏத்துக்காத வரைக்கும் அந்த ஞானமா இருக்காது, இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். மனம் ஏத்துக்கிட்டா தான் இன்ஃபர்மேஷன் என்னவாகுது? ஞானமாவே மாறும். அப்போ குருங்கிற என்ன வருவார்? அவர் வந்தா மட்டும்தான் நீங்க சமஸ்கிருதத்துல டபுள் டிகிரி வாங்கிருக்கலாங்க, காரக்காரிய பிரச்சனையால சும்மா விட்டு தள்ளலாம், எல்லாமே தெரியும். ஆனா அந்த குருங்கிற வந்தா தான் உங்களுக்கு நம்பிக்கை எது மேல வரும்? வேதத்தின் மேல வரும். அவரு பாருங்க எப்படி அவர் நம்பிக்கை கொடுக்கிறாரு. அடுத்த கேள்வி, எனக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லை, எப்படி கொடுக்கிறாரு? வாழ்ந்து காமிப்பதின் மூலியமா தான் அவர் நம்பிக்கை கொடுக்க தவிர ஏன் நம்பு நம்பிக்கிட்டே இருந்து மனப்பாடம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஒப்பிக்க முடியாது. அவர் ஆச்சாரத்தி இது ஆச்சாரியாக என்னத்தை படிச்சு எதை பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அவங்க நீங்க கண்ணால பார்க்கணும்.
அந்த படிச்சு அதன் பிரகாரம் நடந்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் உங்க முன்னால் நின்னாத்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? மனம் நம்பும். ஸோ குரு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எதுல முடிக்கிறார் பாருங்க, குருமுகாத்து. நீ சாஸ்திரத்தை குருமுகாத்து படினா அப்பதான் அவரு என்ன பண்றாரு, அந்த ஸ்ரத்தா டுவர்ட் சாஸ்திரத்துக்கு கூட்டிட்டு போறவரே அந்த லைவ் குரு இருக்காரு பாத்தீங்களா, உங்க முன்னால பேசிக்கிட்டு சாதாரண மனிதனை போல் நடமாடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் உங்களுக்கு அந்த சாஸ்திரத்து மேல் நம்பிக்கையை கொடுக்க முடியுமே தவிர பெற்ற தந்தையோ தாயோ கணவனோ குழந்தைகளோ சாஸ்திரத்தின் மேல் நம்பிக்கையை கொடுக்க முடியாது. ஏங்க அவங்களே நம்பிக்கையில தான் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க எப்படி உங்களுக்கு கொண்டாந்து நம்பிக்கை கொடுப்பாங்க? ஸோ அந்த சாஸ்திரத்தின் பலனை அனுபவிச்சிருக்கிற ஒரு லைவா ஒரு ஆள் வேணும். அப்பதான் அவர் அதை பார்த்துதான் உங்களுக்கு என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரத்தைங்கிறது தானா வரணும். இது வந்து குரு நீ நம்புன்னு சொல்றதுல வரதில்ல, அவரை பார்த்து அவருடன் பேசி பழகி அவர்கிட்ட குவாலிட்டி டைம் அவர்கிட்ட கொடுக்கணும், குவான்டிட்டி டைம் நீங்க அவர்கிட்ட கொடுத்து அவரை பார்த்தா தான் ஆட ஆமால அப்படின்னு தோணும் போது உள்ள என்ன வரும், ஸ்ரத்தா. அது வந்து அவர் ஓப்பன் பண்ணிலாம் போட முடியாது. ஸோ தட்ஸ் குரு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்றார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.